அத்தை எப்படியும் காலையில் இருந்துச்சா சுடு தண்ணி கேட்பாங்க. எதுக்கு நம்ம எப்பயும் போல காய வச்சு வைப்போம். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ஒரு வேளை நினைவு திரும்பிடுச்சுன்னா திடீர்னு சுடு தண்ணி கொண்டு கொண்டுவாங்க. அப்படி காய வைக்கலன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க. எனத்துக்கு வம்பு. நம்ம எப்பயும் போல சுடு தண்ணி போட்டு வைப்போம். சில பேருக்கு தூங்கி எந்திரிச்சா கூட நினைவு வந்துடுதுன்றாங்க. அதே மாதிரி நம்ம மாமியாவுக்கு தூங்கி எந்திரிச்சு நினைவு வந்துருச்சுன்னா அப்படி வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நானே எங்கள் மாமியாவுக்கு வினையாக இருந்திருக்கேனே. இப்படி தேவையில்லாமல் சோப்பு தண்ணியை ஊற்றி அதில் அவங்க விழுக, அப்படி விழுகி அவங்களுக்கு இந்த மாதிரி மயக்கம் இந்த மாதிரி பழசூரா ஞாபகம் புதுசூரா மறந்து போச்சு. இந்த வியாதி என்னைக்கு குணமாக போதோ தெரியல. இதுக்கு ஒரு இதாக செஞ்சு பார்ப்போம். நம்மளும் சின்ன சின்ன விஷயமா ஞாபகப்படுத்தினாதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். நம்மளும் சும்மாவே இருக்கக்கூடாது. அப்படி இருக்காங்களேண்டு பாவம் வயசான காலத்தில் அவங்க வாட்டுக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. ரோட்டில் 4 பேர் பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க, இந்த அம்மா இந்த வயசுக்கு இந்த மாதிரி பண்ணி தெரியுதுன்னு அசிங்கமாக பேசுவாங்க. ஆனால் நமக்கு தானே தெரியுது நடந்தது. வெளில இருக்கவங்களுக்கு தெரியுமா? என் மாமியா ஊரையே சொல்லி காட்டான். அவள் அப்படி இவ எப்படின்ட்டு கடைசியில் அது நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சும்மாவா சொன்னாங்க? யாரையுமே இந்த மாதிரியெல்லாம் குறை சொல்லி பேசக்கூடாது. கடைசியில் அந்த நிலைமை நமக்கே வரும்னு சொல்லி சொன்னது கரெக்டாக போச்சு. என் மாமியா இக்கனா வச்சுக்கிட்டு பூராத்தி புறணி வச்சு தெரியும். கடைசியில் அது நிலைமை எப்படி ஆயிடுச்சு. அத்தை அத்தை என்னத்த செஞ்சிட்டு இருக்கீங்க? காலையிலேயும் என்னை எழுப்பி இருக்க வேண்டியதானே அத்தை? நான் செய்ய மாட்டேன் அத்தை வேலையெல்லாம். நீங்க ஏத்த இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க வயசான காலத்துல? என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி காய வைக்கிறீங்களா? அச்சோ, என்கிட்ட நீங்க ராத்திரியே சொல்லியிருக்கலாம்ல அத்தை. நீங்க போங்க அத்தை, நீங்க போய் தூங்குங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. உங்களுக்கு இப்போ என்ன, சுடு தண்ணி காய வைக்கணும், வாசல் பறக்கணும், கோலம் போடணும், அப்புறம் என்ன பண்ணணும், காலையில் ஏதாவது சாப்பாடு செஞ்சு வைக்கணும், உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும். இந்த எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேங்க. நீங்கள் ஏற்ற கஷ்டப்படுறீங்க? மருமகன் இந்த வீட்டுக்கு வர போகிறவன் நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும்? நீங்கள் போங்க அத்தை, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு நான் உட்காந்துருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? மாமியாரை பாரு வேலை வாங்குற வயசான காலத்தில் மருமக உட்காந்துட்ருக்கான்னு சொல்லி அசிங்கமாக பேசுவாங்கள்ல. உங்களையும் எங்கள் மாமாவையும் நான் நல்லா பார்த்துக்கிறணும்ல. ஐயோ, இந்த அத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் கூட பழைய வரைக்கும் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சேன். தூங்கி எழுந்திரிச்சு திரும்பவும் இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ என்ன செய்ய? ஐயோ அத்தை, நீங்கள் ஏன்ட்ட இப்படி பண்ணுறீங்க? நான் தான் உங்களுக்கு மருமக, நீங்கள் எனக்கு மாமியார்த்த. நல்லா பாருங்க அத்தை. என்னை உருவத்தை பார்த்தா கூட உங்களுக்கு ஞாபகம் வரலையா அத்தை? ஏன்ட்ட இப்படி பண்ணுறீங்க? சுடுதண்ணி காய வச்சிருக்கேன் அத்தை, போங்க அத்தை, குளிங்க அத்தை. குளிச்சுட்டு சாமியை கும்பிடுங்க அத்தை, நல்லா இருந்த எல்லாமே. ஐயோ கடவுளே, என் மாமியா இப்படி ஆகி போச்சு, நான் என்ன செய்வேன்? நான் அதை தாங்கின காலம் போய் அது என்னையே தாங்குதே. இது வேலைக்காகாது போலையே. நம்ம போக்கில் சொன்னால் அது கேட்காது, அது போக்கிலே சொல்லுவோம். அப்போதான் அது சொன்னோடி கேட்கும். ஏம்மா மருமகளை சீனியம்மா, நீ போம்மா, உள்ள போய் டீயை போடு. அத்தை நான் சுடுதண்ணிலாம் காய வச்சுட்டு கூப்பிடுறேன் உனக்கு. அதுக்கப்புறம் நீ குளிப்ப. என்னம்மா, டீ மட்டும் போடுமா போ. சரிங்கத்த, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு வைக்கிறேன் சுட சுட. நீங்கள் ஃபஸ்ட்டு டீயை குடிங்கத்த, அதுக்கப்புறமா நான் குளிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு நான் தான் சோறாக்குவேன், நீங்களாம் ஆக்கக்கூடாது. நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் பேசாமல் சொல்லிக்கிட்டு கட்டளை எடுங்க என்ன நான் பண்ணணும்னு சொல்லி. எல்லா வேலையும் இந்த மருமக சீனியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உடம்பு போட்டு அழட்டிக்கிறாதீங்க அத்தை. அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கெல்லாம் நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சக்கூடாது. நான் தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்பேன். நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. நான் இருக்கும்போது நீங்கள் வேலை செய்யவே கூடாது சொல்லி. சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் சொடக்கு போகிற நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு இன்னைக்கு நம்ம மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கார குழம்பு வச்சு நல்லா காய்கறி பொரியல் பண்ணி நல்ல வெரைட்டியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சு இலையில சாப்பாடை போடணும். அப்படியாவது அவங்கள பிடிச்ச பைத்தியம் போகுதான்னு பார்ப்போம். எப்படி இருந்த மனுஷி கம்பீரமா, ஆம்பளையே அவங்கள கண்டா பயப்படுவாங்க. அப்படி இருந்த பொம்பளை இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு. நான் 18 வயசு பருவ கோளாறு அப்படின்ற அறுவாடு கொடரிக்கிருக்கு. என்னைக்கு அது சரியாக போதோ தெரியலையே. நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம சாப்பாடை சாப்பிட்டுனாலும் அதுக்கு பழைய ஞாபகமெல்லாம் வந்துடணும். நம்ம மாமியா பழைய மாதிரி நல்லபடியா பேசணும் நம்ம கிட்ட. கடவுளே, நான் கும்பிட்ற தெய்வங்கள்லாம் சேர்ந்தியா மாமியார் சரி பண்ணிருந்தேன். கடவுளே, பாவம் மாமாவும் அத்தையை நினைச்சு மனசு ரொம்ப வேதனைப்பட்டு கிடக்காரு. அவருக்கு என்னன்னாலும் ஒரு பிரச்சனை வந்துக்கே இருக்கு. என்னத்த செய்ய? 1க்கு 2 உள்ள வீட்டில் மாசமா இருக்கு. நான் அதுகளை பார்ப்பேனா, இந்த அத்தையை பார்ப்பேனா? என்ன அதையும் செய்வேன், யாரை பார்க்க முடியும்?
மாமா தோட்டத்துக்கு போறாரு, அவருக்கு சோறு தண்ணி காய்ச்சி கொடுக்கணும் கரெக்டா. இப்போ இந்த அத்தையும் குழந்தை மாதிரி ஆகி போச்சு, சின்ன பிள்ளை மாதிரி அது பாட்டுக்கு பேசி தெரியுது. இப்போ இந்த அத்தையும் பார்க்கணும், ஒரு பக்கம் இந்த பிள்ளை மாசமா இருக்க புஷ்பாவையும் பார்க்கணும், இன்னொரு பக்கம் என் மக மாசமா இருக்கா அவளையும் ஒரு போய் பார்த்துட்டு வரணும். நான் ஒரு மனுஷி எந்தெந்த வேலையத்தையும் பார்ப்பேன், என்ன செய்ய கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட. என்னங்கத்த திடீர்னு பாப் கட்டிங்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? ஏன் சின்ன பொண்ணு எதுக்கு இப்போ பாப் கட்டிங்லாம் வச்சு விட்டுருக்க அத்தைக்கு தேவையில்லாம? அத்தை அப்பத்தா பார்த்துச்சுன்னா கத்த போகுது. அட மறந்துட்டேனே, அப்பத்தாவுக்கு தான் நினைவு இல்லையோ? அப்பா என்ன, சரி சரி கலக்கு கலக்கு. சரசு அம்மா தான் பார்த்துச்சுன்னா என்னன்னாலும் சொல்லும் தேவையில்லாம. ஆமத்த எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி வச்சுட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏம்மா நான் எங்கம்மா வச்சேன், நீ வேற. நான் வேற போய் பாப்பு கட்டிங்கி பூப்பு கட்டிங்களா வச்சுருக்கானாக்கா. எல்லாம் உன் ஆத்து நான் சின்ன பொண்ணுதேன், வாங்க இதுப்பா செய்யுங்க இந்த மாதிரி வைங்க சித்தி, இதை பார்த்துனாலும் பாட்டிக்கு இந்த நினைவு வந்துடும் அப்பத்தாவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அதனாலத்தையும் சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தேன். நானும் வேணவே வேணான்னு சொல்லி பார்த்தேன், இந்த பிள்ளை எங்கே கேட்குது. எதனால ஒரு அதிர்ச்சியை பார்த்தா திடீர்னு பழசெல்லாம் நினைவு வந்துடும் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி நம்மளும் அதிர்ச்சியை குளிப்போம், இந்த மாதிரி பார்த்தா அதுக்கு அதிர்ச்சியாக தானே இருக்கும். அது சும்மாவே கோவம் வரும், ஏதாவது மேக்கப் போட்டாலேவும். இந்த பாப்பு கட்டிங்க வச்சுட்டு வந்தாவாட்டி நினைவு வருதான்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். வேறு என்ன செய்ய? மதினி, உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, சினிமாவில் அப்படித்தான் பண்ணுவாங்க. யாருனாலும் திடீர்னு பைத்தியம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்பத்தாவுக்கு எதை வேணாலும் தேங்கிக்கிறோம். அம்மா சித்தி அதனால மேக்கப் பண்ண அதுக்கு பொறுக்கவே முடியாதுல்ல. அந்த அதிர்ச்சியிலே திடீர்னு அதுக்கு நினைவு வந்துடும்ல, அதுக்காகத்தான். யாரும் எதுவும் பேசாதீங்க, அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சித்தியை பார்த்தோன்னா அதுக்கு நினைவு வந்துடும். அதுக்கப்புறம் பாரு அது சீரோ வெளில வரும். சப்போஸ் அது ஒரு வேளை பைத்தியமாக நடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதிலே கண்டுபிடிச்சிடலாமா நம்ம? என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அமைதியாக இருங்க, அப்பத்தா வரட்டும், இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சித்தியே நீங்கள் ஒழுக்கமாக நடிக்கணும், அதை விட்டுப்பிட்டு சும்மா நீங்கள் வட்டுக்கு நான் தான் அங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிக்க தெரியாதீங்க. அது என்னதையும் செய்யுதுன்னு பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாப்பா. அப்போ தான் அமைதியாக இருக்கணும், பேசாமல் உங்களை பார்த்துட்டு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். யார் இது? குண்டு கத்திரிக்காய்க்கு குட்டச்சாக்கு போட்ட மாதிரி இருக்கே. அட நம்ம வருங்கால மாமியாவா? அத்தை என்னங்கத்த பயங்கரமாக மாடலாக வந்திருக்கீங்க, என்னமோ ஸ்டைலாக வச்சுருக்கீங்க தலையில், சூப்பராக இருக்குங்க. ஏத்த எனக்கு இது மாதிரி பண்ணி விடுங்க அத்தை. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி மாடலாலாம் ட்ரெஸ்ஸு பண்ணால் என்னமோ சொல்லுவீங்களோ என்னமோண்டு. பரவாயில்லங்கத்த, நீங்களே நல்ல மாடலாக இருக்கீங்க, சூப்பராகும். ஏனையும் இந்த மாதிரி ஆக்கி விடுங்கத்த, நல்லா இருக்கீங்கத்த. ஏன்ட்ட உங்கள் பக்கத்தில் இது யாருத்த ஒட்டரை எனக்கு அந்த பிள்ளை இம்மன் தேடி வார்த்தையாக இருக்கு. யார் வீட்டு பிள்ளை இந்த பிள்ளை? ஏன் ஆத்தே எப்படி இருக்குன்னு பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப வளர்ந்தாலும் அது அசிங்கமாகத்தே இருக்கும். என்னைய மாதிரி நல்லா நாட்டு மட்டை வாசல் இருந்தாலும் நல்லா அழகாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. யார் நம்ம சொந்தக்கார பிள்ளையா அந்த பிள்ளை? இத்தனால பார்த்ததே இல்லை இந்த பிள்ளைய. ஏங்கத்த நீங்க போட்டிருக்க கவுனை எனக்கு போட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணம்மா போட்டிருக்க கவுனை நீ போடணுமா? போட்டா உலகமே அழிஞ்சிரும், எல்லாருக்கும் கண்ணெல்லாம் அவிஞ்சிரும். இந்த சம்மதிக்கு ஏன்டா இந்த விபரீத ஆசையோ தெரியல. நம்ம இதுக்கு பாசெல்லாம் யாரும் வந்துருன்னு பார்த்தா இது புதுசு புதுசா பேசுது. கவுனை போடணும் நம்மளுக்கு கவுனு. இதுக்கெல்லாம் கவுனை போட்டு பாப் கட்டிங்க வச்சா அத்தேடி அத்தே உலகத்துல ஒத்து நடமாட மாட்டியான், எல்லாம் சேர்த்து போயிடுவாங்க. ஏண்டி அங்கம்மா, நீ என்னதே வேஷம் போட்டு காட்டினாலும் ஓ மாமியாவுக்கு நினைவு வர மாதிரி தெரியல. நீ வாட்டுக்கு ஆடுறாராமா ஆடுறாண்டு ஒரு வேஷமா போட்டு காட்டு ஒரு நாளாகும். இது ஒரு காமெடிட்டாமா பண்ணி தெரியுது. இதுக்கு நினைவு வந்த பாடு இல்லை. என்னதையும் செய்ய போறோமோ இந்த காமெடி பீஸை வச்சுக்கிட்டு. இது எத்தனை நாளைக்கு தான் 18 வயசு குமரி எனக்கு நடிச்சுக்கிட்டு தெரிய போதோ ஒன்றும் புரியல. புஷ்பாவுக்கு குழந்தை இருந்து பிறந்ததுக்கு அப்புறம் இந்த கிளவி நினைவு வருதோ என்னமோ தெரியல. புஷ்பா புள்ள கேட்க போகுது, இது யார் இந்த பைத்தியம், இது எதுக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க?